நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தமிழ்நாட்டில் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக அரசின் சாதனை திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இதனால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் எனவும் அப்போது அவர் உறுதியளித்தார். கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்கிறது மூலமாக ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்ப தலைவி குறைந்தபட்சம் 888 ரூபா மிச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, அவங்களோட மகள் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, அவங்களும் அந்த பஸ்ஸை பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 888 ரூபா குறைந்தபட்சம் நீங்க சேமிக்கிறீங்க. அதே முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி பிரதமராக வந்து குறிப்பாக நம்முடைய துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது நீங்கள்லாம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற சிலிண்டரை 500 ரூபாய்க்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு நகரங்களில் பிரச்சார வாகனத்தில் சென்ற அவர் பாணப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் ஆதரவு திரட்டினார். இரட்டை இலட்சணத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எல் வெங்கடேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் ஜே பேக். கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பிரச்சாரம் மேற்கொண்டார். புளியங்குளம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தேநீர் கடையில் டீ குடித்து பரப்புரையில் ஈடுபட்டார். கடைவீதியில் சென்றவர் வியாபாரிகளையும் மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் படுகர் இன மக்களுடன் சேர்ந்து நடனமாடியும் விவசாய நிலங்களுக்கு சென்று மலை காய்கறி விவசாயிகளிடமும் வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.